ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தான். லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட வியூஸையும் சில ஸ்டாக்ஸோட வியூஸையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூஷன் பண்ணிக்கங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மார்னிங் அப்டேட், அதாவது 12ஆம் தேதி என்ன நிலவரம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இந்த 21,640 வரலும் ப்ரைஸ் வரும் அப்படின்னு அந்த டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெஜெக்ஷன் வந்து அப்பர் சைட்லேருந்து ரெஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் செல்லர்ஸ். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க்ளோசிங் வந்து இந்த கீழே வந்து கொடுக்கணுமா இருந்துச்சு. ஆக்சுவலாக இங்கே கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே இந்த லெவல் பிரேக் ஆனால் நம்ம வந்து ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த ஏரியா, அதாவது இந்த கேப் ரீஃபில்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கேப் ரீஃபில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ரொம்ப நேரம் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் டவுனு. ஸோ இந்த பக்கம் ஃபைனலாக அந்த 21,600 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓகே, ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட். ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க சொல்ல கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இல்லை ஒரு வேளை ப்ரைஸ் மேலே க்ளோசிங் வச்சிச்சு, இந்த 21,680 மேலே க்ளோசிங் வச்சிச்சுன்னா ஓகே, திரும்ப வந்து ஒரு அப் மூவ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பவும் வந்து ரேலி கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சரிப்பா. இல்லை ப்ரைஸ் வந்து கீழே இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வருது அப்படின்றப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். இந்த 21,560 இதெல்லாம் சப்போர்ட் லெவலாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் கீழே மெயின் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருங்க, இந்த 21,440 இருக்குது பாருங்கள், அதெல்லாம் மெயின் சப்போர்ட். சாரி, இதெல்லாம் வந்து மெயின் சப்போர்ட் ஏரியாஸ். இதெல்லாம் இந்த 21,480, 460 ஏரியாலாம் பார்த்திங்கன்னா மெயின் சப்போர்ட் ஏரியாஸ். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சுன்னா, நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இங்கே பையர்ஸோட டாமினேட் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து பை சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஷார்ட் சைடு கொஞ்சம் தவிர்த்துரும். ஏன்னா இந்த இடத்துல ஷார்ட் சைடு வந்தால் கூட திரும்ப அகைன் இன்னொரு ரேலி மாதிரி ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ பை சைடு உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கட்டும். ஸ்ட்ராங்காக செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த சப்போர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட்லாம் பிரேக் டவுனாக தான் நீங்கள் ஸ்ட்ராங் செல்லுக்கான ஒரு கிளியர் டிசிஷன் எடுக்கலாம். அது வரலாம் ஸ்ட்ராங் செல் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து நிஃப்டி 50யோட வியூ. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 2 ஜோன் வந்து இருக்குது. உங்களுக்கு எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன், ஏன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம் மேபி, என்னடா அது ஒன்றும் புரியலையே அப்படின்னு. சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். ஷேடோ, குச்சி, பாடி அதெல்லாம் வேணாம். ஒரு ஏரியா தான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா. ஸோ இந்த இதில் நமக்கு என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போது நமக்கு நேற்று ட்ரெண்ட் லைன் போட்டு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நேற்றுடைய மார்னிங் அப்டேட்டு. ஸோ சப்போர்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டோன்னு அகைன் ஒரு ஃபாலிங்கான சான்சஸ், இந்த 47,000 நம்பரை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா, ஓகே, இந்த லெவல் கட் ஆச்சுன்னா. இல்லை மேலே அப்பர் சைடு இன்னும் ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, இந்த இதில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ரீடெஸ்ட் வந்துச்சு, அகைன் வந்து ஒரு அப்பு கொடுக்குது இதில் பிரேக் அவுட்டில் அப்படின்னு திரும்ப வந்து உங்களுடைய லெவல்ஸ் இந்த 47,800, 900 லெவல்லாம் ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் ஃபால் ஆச்சு அப்படின்னா 47,000 வரலாம் ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ. நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி சப்போர்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு அதே நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ப்ரைஸ் இந்த ஏரியா கட் ஆகிட்டு கீழே வந்தால் நம்ம ஷார்ட்டிங்கான லெவல் பார்க்கலாம். இந்த 21,120 வரலாம் ப்ரைஸ் வந்து கீழே வரலாம், இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த 21,440 லெவலில் அப்பர் சைடு நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.